கும்பம் அப்படின்றதுக்கு ஒரு கலசம், அதுதான் பேர். மேளான்றது ஒரு பெரிய அளவில் நடத்தப்படுற ஒரு திருவிழா. இதுக்கு தான் கும்பமேளா. என்ன கலசம் அது, எதுக்காக இந்த விழா அப்படின்னு சொன்னால், புராதனத்தில் நம்ம இந்த அவதாரங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம் பார்க்கடலை கடையிறாங்க, அப்போது அமிர்தம் வருது, அதை தேவர்கள்கிட்டேருந்து அசுரர்கள் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட அமுதம் வெளிப்படுகின்ற ஒரு சமயம் தான் இந்த கும்பமேளா. இது ஒரு புராதன ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம். இந்த கும்பமேளா நடக்கின்ற பெரும்பாலான இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4 இடங்கள்ல நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அலகாபாத், இப்போது சொல்லப்படுகின்ற பிரயாக்ராஜ், முந்தைய பேரும் அதுக்கு பிரயாக்ராஜ் தான். இந்த பிரயாக்ராஜில் ஒன்று, ஹரித்வாரில் ஒன்று, அதன் பிறகு நாசிக்கில் ஒன்று, உஜ்ஜைனில் ஒன்று. இந்த 4 இடங்களில் நதிக்கரை ஓரமாக நடக்கிறது தான் இந்த கும்பமேளா. இந்த கும்பமேளா ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்னணி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆதிசங்கர பகவத் பாதாள் அக்காடா அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுக்களின் பயிற்சி குழுக்களை ஒருங்கிணைத்தார். அதற்கு காரணம் உண்டு. அண்டை படையெடுப்புகள், நம்ம நாட்டிற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளணும்னா, நம்ம தான் ஒரு எல்லை நாடு வாழக்கூடிய பிரதேசங்களில் தான் வசிக்கிறோம். ஆனால் இந்த தாக்குதல்கள்லாம் அங்கேருந்து வர ஆரம்பிக்கும் போதே முறியடிக்கணும்னா அந்த இடத்துல கை தேர்ந்தவங்க தான் அதை கையாள முடியும். அப்போ அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிவாசிகள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். அப்போல்லாம் பெரிய வாரியர் யார் இருந்தாங்க? கிடையாது. ராஜாக்கள் அவங்களுடைய தூதர்களை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய பணியாட்களை போர் செய்வதற்காக சில பேர் அங்கே நியமிச்சிருந்தாங்க. பட் அவங்க மாத்திரமே இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்காக வரக்கூடியவங்களை தாக்க முடியுமா அப்படின்னா கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்மீக பூமியான பாரத தேசத்தில் சாதுக்கள் பல குழுக்களாக இருந்தாங்க. அதாவது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம், நம்ம பூமியை பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்மீகவாதி. நமக்குள்ளே அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அந்த தேடுதலை நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கர பகவத் பாதாள் ட்ராவல் பண்ணுறார் நார்த்து. அப்போ அவர் பல குழுக்களாக இந்த சாதுக்கள் இருக்கிறத பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அபாரமான திறமைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் ஒருங்கிணைக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்படி ஏற்படுத்தப்பட்டவை தான் இந்த போர்க்குழுக்கள், அக்காடா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாதுக்கள் தங்களுக்கு உண்டான அபரிமிதமான திறமைகளை அந்த அக்காடாக்குள்ளே செஞ்சு தன்னுடைய திறமையை மேம்படுத்துப்பாங்க. வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த இடங்களை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலைகளை இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க சர்வீஸாக. அப்படிப்பட்ட சாதுக்கள் ஏதாவது ஒரு சமயம் ஒன்றிணையணும், அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கும்பமேளா. அவங்களுக்கு தெரியும், இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த முகூர்த்தத்தில் வருகின்ற அந்த நீரூற்று நன்மை பயக்கக்கூடியது, ஆன்மீகத்துக்கு மிக அற்புதமான வேலைகளை செய்யும், சிலருக்கு சில சித்திகள் கிடைக்கும்ன்றதுனால இந்த 4 இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த 4 இடங்களில் புனித நீராடல் செய்கிறதுக்கு வந்தாங்க. இதுக்கு சாஹி ஸ்நான் அப்படின்னு பேர், சாதுக்களின் புனித நீராடல். இது மட்டும்தான் நிகழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு, இவங்களை பார்த்து ஆசி வாங்கிறதுக்கு, ஏன்னா என்னென்னவோ கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவு அற்புதமான மகிமைகளை கொண்ட சாதுக்கள் இருக்கிறாங்க. அவங்க குகைகள், மலைகள் உள்ள இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும்போது அவங்கள தரிசனம் பார்க்குறது பெரிய புண்ணியம் சொல்லிட்டு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்படி நாளடைவில் கும்பமேளா ஒரு அற்புதமான விழாவாக ஆரம்பிச்சுது. இது இப்படி நாளடைவில் வளர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகில் மீடியாக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுல பலதரப்பட்ட மக்களுக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இப்போ இந்த கும்பமேளாவில் போயிட்டு கேதர் பண்ணுறாங்க, ஒருங்கிணைகிறாங்க. இது உலகத்தாரே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகி போச்சு. ஏன்னா இந்த முறை இது வரைக்கும் கும்பமேளாவில் ஆல்ரெடி 10 கோடிக்கும் மேலே வந்துட்டாங்களாம். அதிகபட்சமான மக்கள் வந்த ஒரு கும்பமேளா இது. எங்கேயும் ஒரு தள்ளுமுள்ளு நீங்கள் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் ஒரு மனக்கசப்போ குமுறலையோ நீங்கள் பார்க்க முடியாது. அவங்கவுங்க வருவாங்க, 24 மணி நேரமும் அவங்க ஸ்நானம் நடக்கும், செய்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வர்றது எங்கேருந்துன்னு தெரியாது, போகிறது எங்கேருந்துன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சாதுக்களை தரிசனம் பண்ண முடியாதா, அவங்ககிட்ட ஒரு ஆசி வாங்க முடியாதான்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இதுடைய மகத்துவம். அப்போது இந்த சாதுக்கள் தங்களுக்காக வருகின்ற ஒரு விழா மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விழாவாக ஆகிப்போச்சு. அதுதான் இன்றைக்கி இதுடைய நிலைமை. கண்டிப்பாக ஒரு 108 வகையான அகோரிகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பயிற்சிகள் உண்டு, திறமைகள் உண்டு, சித்துக்கள் உண்டு. அதை அவங்க அங்கே மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நடக்குது. 4 இடங்களில் இது நடைபெறுது. அதாவது ஒன்று பிரயாக்ராஜ், ஒன்று ஹரித்வார், அதுக்கு பிறகு உஜ்ஜைன், நாசிக். சரி, 4மே ஒரே வருஷத்தில் தான் 12 வருஷம் வரணும்னு கிடையாது. ஒரு கும்பமேளாவுடைய எண்ணிக்கை
அடுத்த கும்பமேளாவுடைய 12 வருடங்களிலிருந்து மாறுபடலாம். சரியா? இது ஒன்று. எல்லா இடங்கள்லையும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் அறுது கும்பமேளான்னு சொல்லி 6 வருடத்துக்கு ஒரு முறை, சில இடங்களில் 3 வருடத்துக்கு ஒரு முறை கூட அந்த கும்பமேளா நடைபெறுவது வாடிக்கையாக இருக்குது. நமக்கு என்னவோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பமேளா வந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது. நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒன்றும் தடையே இல்லையே, அவ்வளவும் நல்லது தானே. கிரகச்சாரங்கள் ஒன்றா சேருது, அது சேர சேர நமக்கு நன்மை பயக்குது. ஸோ அசுபம் சுபமாக மாறுது, அவ்வளோதான். அது நமக்கு வருடம் இல்லை, தினந்தோறும் நடந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த அளவுக்கு சாதுக்களுடைய வருகையும் இருக்குது, நம்மளும் அதனால் பலன் அடைகிறோம். இதுதான் அதோடைய விஷயம். நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற கோயில் கூட நம்ம போக முடியாத நிலைமை நிறைய பேருக்கு இருக்குது. அது அந்த அமைப்பு எப்படி தாமிரபரணி சவுத்தில் வந்து மிக பெரிய அளவு பிரசித்தியோ, அந்த மாதிரி மாதா கங்கை அங்கே மிக பிரசித்தி. மாதா கங்கையே தாமிரபரணியில் வந்து தன்னுடைய சாப நிவர்த்தி பெற்றாள்ன்றது நம்ம தாமிரபரணி புஷ்கரம் நடந்த போது கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த வகையில் அந்த கங்காவோட அம்மா, நம்ம அம்மா மடியில் போய் நம்ம விளையாடுறதுக்கு என்ன தடங்கள் இருக்குது, அது வந்து பெரிய சுக அனுபவம். அந்த வகையில் நம்ம ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக், பிரயாக்ராஜ் இது எல்லா இடத்துக்குமே நம்ம போயிருக்கோம். அது அந்த கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெரியவர்களும் மகான்களும் நம்ம கழிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம கலந்துட்டோன்றது வார்த்தையே இல்லை, அது உண்மை இல்லை, நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அது பெரிய பாக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிரயாக்ராஜ்னா அலகாபாத் ஏர்போர்ட்டில் இறங்கலாம். அப்படி இல்லாதவங்க நேராக வந்து வாரணாசி ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பேக் ஃபீடு நம்ம திரும்ப பிரயாக்ராஜுக்கு வரலாம். எல்லா இடமுமே ஃப்ளைட்டில் கனெக்டட். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன, பிரயாக்ராஜை பொறுத்த மட்டும் இது நடக்கிற இடம் வந்து சங்கம்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கம் கிட்ட. அங்கே வந்து காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஒரு கோவில் இருக்குது, ஒரு உயரமான ஒரு பில்டிங். அது இப்போ அதில் மேலே வரைக்கும் போக அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லக்கூடிய பறவை கண்ணுக்கு என்ன பார்வை தெரியுமோ மேலேருந்து பார்த்தா, அது மாதிரி இந்த கும்ப கிராமம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிற குடில்களை அற்புதமாக உங்கள் கண்ணில் பார்த்து கண்டு கழிக்கலாம். அற்புதமாக இருக்கும். அது உண்மையிலேயே பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அருமையான ஒரு வியூ. அதுவும் நைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கபுரி, அவ்வளோ அருமையாக இருக்கும் அது. ஆமாம், ஒரு பக்கம் அற்புதமாக கங்கை யமுனை சரஸ்வதி ஒரு பக்கம் ஓடிட்டுருப்பா, இந்த பக்கம் அற்புதமாக ஆன்மீக நகரங்கள், அங்கங்கே சொற்பொழிவுகள், அன்னதானம், தேவலோகம். பிரயாக்ராஜ் அப்படின்னு சொன்னாலே இருக்கக்கூடிய நதிகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பேர். பிரயாக்ராஜ் கண்டிப்பாக போங்க, அற்புதமான அனுபவம் கிடைக்கும்.